ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மை ஸ்டைல் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீஃப் தொக்கு. சரிங்களா, வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பீஃப் தொக்கு செய்ய போகிறாங்க. இது கூட நம்ம பீஃப், அது கூட தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் விட்டு 5 விசில் எடுத்துருக்கோம். அப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்போ தான் கறி நல்லா வேகும். சரிங்களா, இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பீஃப் தொக்குக்கு நம்ம எடுத்துருக்கிற பொருள் என்னென்ன பார்த்தீங்கன்னா 3 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிஷினில் கட் பண்ணுறது எந்த அளவுக்கு பொடி பொடியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், தக்காளி பாருங்கள் எந்த அளவுக்கு மசிஞ்சு இருக்குன்னு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு, அது கூட கடாய் வச்சாச்சு. கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். அதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த ஆயில் கூட இப்போ நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கோங்க. இது கூட நம்ம வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கோம்ல பொடி பொடியாக, அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா கலர் மாறி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் இன்னும் நல்லா வேகும். சரிங்களா, இது கொஞ்சம் கலர் மாறி வரும். இப்போ நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி சொல்லி அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூட நம்ம பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ இது கூட நம்ம நல்லா வேக வச்ச பீஃபை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பீஃப் கூட நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பீஃபு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள் தண்ணி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துருக்கோம். இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் இப்போது 1.5 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூளுங்க. இது காரம் இருக்கும், கொஞ்சம் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரம் நிறைய சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். இது நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். 5 நிமிஷம் நம்ம இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம சிம்மில் வச்சுருக்கோம். இது கொஞ்சம் மூடிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட வீட்டிலையே வறுத்து அரைச்ச ஜீரகத்தூளை நம்ம சேர்க்க போகிறோம். 1/4 ஸ்பூன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு வற்றி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் இது அப்படியே குக் ஆகட்டும். சரிங்களா, ஒரு லோ ஃப்ளேம்லேயே இப்படியே இருக்கட்டுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சுன்னா நம்ம கிரேவி ரெடி ஆகிடும். பீஃப் கிரேவி பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம பீஃப் நல்லா அருமையாக தயாராகிடுச்சுங்க. இது கூட நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூளும் கொத்தமல்லியும் போட்டோன்னா அருமையான பீஃப் தொக்கு ரெடி. இது ஒரு பரட்டு இல்லாங்க. இப்படி ஒரு பரட்டு, அப்படி ஒரு பரட்டு.
பாருங்க, அருமையான பீஃப் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களால் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, பாய்.